பீஸா டோ முதல்ல நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக ஹாட் வாட்டரில் நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நான் வச்சுருக்கிற ஹோம்மேட் ஈஸ்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணேன். 2 teaspoons and some honey. இந்த மிக்சரை நாம் நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரூவ் ஆக வச்சிடணும். மீன் டைம் நம்ம பீஸாக்கான டோவை ரெடி பண்ணிடலாம். 1 kg ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 50 ml கிட்ட நம்ம ஆர்கானிக் ஆலிவ் ஆயிலை நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இந்த மிக்சரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஈஸ்ட் மிக்சர், அதையும் ஆட் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் மாவை பிசைஞ்சுக்கணும். தண்ணி பத்தலைன்னா வெதுவெதுப்பான பாலோ தண்ணியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியான டோ ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை நான் டிசில் பண்ணுறேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நம்ம ரெஸ்ட் பண்ணிடணும். நல்ல ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸா அளவுக்கு நான் இந்த டோவை எடுத்து ஒரு ரவுண்ட் பால் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரோலிங் பின் வச்சு நல்லா மெலிசா பீஸா 1 இன்ச் அளவுக்கு நம்ம இதை திரட்டிப்போம். நான் என்னுடைய பீஸாவை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஷேப் இல்லாமல். கொஞ்சம் பாஸ்தா சாஸ், துருவின சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் டைஸ் பண்ண சில ஆனியன், டைஸ்ட் க்ரீன் கேப்சிகம், some red capsicum, marinate பண்ண chicken pieces, chili flakes, oregano sprinkle பண்ணிக்கலாம். Okay, the pizza is ready to go into the oven. நான் preheat பண்ணி வச்சுருக்கேன் 375 degree Fahrenheitல. அதில் நம்ம உள்ளே வச்சிடலாம். நான் ஒரு ரெக்டாங்குலர் பீஸாவும் ஒரு சர்க்குலர் பீஸாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் அவனில் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய தின் க்ரஸ்ட் பீஸா ரெக்டாங்கிள் ஷேப்புடையது ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சோறு